இப்போ உலகம் ஒருத்தருக்காண்டி சாகுறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். யாருக்கு தெரியுமா? நல்லவனுக்கா நீதிமானுக்கா? நீதிமானுக்குல நல்லவனுக்கு. என்ன உலகம் நல்லவனை தேடுது, பரலோகம் நீதிமான தேடுது. புரியுதா? ஐயா நீங்க போய் ஜட்ஜிட்ட அழுகிறீங்க, ஐயா இவர் பிறந்ததுல இருந்து ஒரு குற்றம் ஒரு எறும்ப கூட நசுக்கினது இல்லையா, அதனால இவனை விடுதலை செய்யும்படி கேட்கிறேன். நல்லவரியான்ற. நல்லவன் தான்மா, சம்பவத்தை பண்ணிட்டானேம்மா. ஐயா அவன் தண்ணியா போட்டு நிக்கிறான் பாருங்கயா, கெட்டவன் தான், ஆனா சம்பவத்துக்கு அவனுக்கு தொடர்பு இல்லையம்மா. அப்ப சட்டம் எப்படி கடமையை செய்யுது? ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் பார்த்து மாற மாட்டேன். அவன் நல்லவனா இருந்தாலும் சம்பவத்தோட தொடர்பு இருந்தா அவன் தண்டிக்கப்பட்டவன். இவன் கெட்டவனா இருந்தாலும் சம்பவத்துக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லை, பழத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த உலகம் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் a revelation. ரெவலேஷன் நீ நினைச்சினா அடுத்தடுத்த ரெவலேஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நிறைய லூஸ் பண்ணிடுவார். கடைசியில் கண்ணாடியை மாட்டிட்டு புது புது ரெவலேஷன் எழுத ஆரம்பிச்சிருவார். கண்ணாடியை ஏன் மாட்டணும்னு யோசிக்க மாட்டோம். ஆமாம், ரெவலேஷன் எனக்குள்ள மாற்றத்தை கொடுக்கணுமேனு. அப்போ அடுத்தடுத்த ரெவலேஷனை நோக்கி ஓடுவது அறிவை தேடுவது, ஆனால் பெற்ற ரெவலேஷனை எக்ஸ்பீரியன்ஸாய் மாற்றுவது. Make the revelation into experience through the meditation. கைதட்டி ஒரு தடவை வாங்கினா ரெவலேஷன், திரும்ப திரும்ப பேசினா மெடிடேஷன். The revelation through the meditation, it becomes the flesh, it becomes the experience. அதனால திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்ச விஷயம் தானே, அசால்ட்டா இருக்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயம் தான் உனக்குள்ள இருக்கா. இது 2000 நோட்டு தான் தெரியுமே அப்படின்னா 2000 நோட்டு தான்டா. இது 500 நோட்டு தெரியுமே, 500 நோட்டு தான் ஓட்ட இருக்கா. எல்லாம் சொல்லுங்க, 500 நோட்டு தான் தெரியுமே. தெரியும், ஓட்ட இருக்கா. 500 நோட்டு தெரியும், என் டாலர் தெரியும், பவுண்டு தெரியும், தினார் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் எதுவுமே என்கிட்ட இல்லை. நிறைய பீப்புள் இப்போ நிறைய ரெவலேஷன் வச்சிருக்கிறாங்க, நோ எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறேன், எனக்கு ரூபா மட்டும்தான் தெரியும். ஆனால் ரூபா, அதாவது இந்தியன் மணி, ருபீஸ் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதில் மட்டும் ஒரு 500 கோடி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிலர் இருக்காங்க 10 மொழி தெரியும், எங்கேயுமே வேலை பார்க்க மாட்டாங்க, வேலை எல்லாம் தெரிவாங்க. சிலருக்கு காதில் ஒரே ஒரு பென்சிலை மட்டும் மாட்டிட்டு 200 கோடி 300 கோடி கணக்கு 10 மேட்டரை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்க matter is not how much revelations you have, how much experience we have, is the matter. Do the meditation again and again, again and again. I should meditate that I am a righteous person in Christ.